மறைந்த மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் உடலுக்கு இறுதி சடங்கு நடைபெற்றிருக்கு. இந்திய அளவில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடித்து பார்வையாளர்களிடம் பெரும் வரவேற்பு பெற்ற நடிகர்களில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அவர்கள். மறைந்த மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசனுடைய வயது 69. அவருடைய இறுதி சடங்கு டிசம்பர் 21 அன்று நடைபெற்றிருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலம் நலிவடைந்த ஸ்ரீனிவாசனுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் வழக்கமாக அவருக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய டயாலிசிஸ் சிகிச்சை சனிக்கிழமை அதாவது டிசம்பர் 20 மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த நிலையில் டயாலிசிஸின் போது ஸ்ரீனிவாசன் உடல்நலம் மோசமடைந்ததாகவும் இதையடுத்து அவர் அருகில் இருக்கக்கூடிய திரிபுனாதுரா தாலுகா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் காலமாகிவிட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்திய அளவில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து பார்வையாளரிடம் பெரும் வரவேற்பு பெற்ற நடிகர்களுள் ஸ்ரீனிவாசன் குறிப்பிடத்தக்கவர். கண்ணூர் மாவட்டத்தின் தலசேரி அருகே இருக்கக்கூடிய பட்டியமில் கடந்த 1965 பிறந்த ஸ்ரீனிவாசன் கடந்த 50 ஆண்டுகளில் 225க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பார்வையாளரிடம் தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. அவர் எழுதிய திரைக்கதையில் வெளியான சந்தேஷம், அழகிய ராவணன், வரவேல்பு, நாடோடி காற்று, தலையணை மந்திரம் ஆகிய படங்கள் மலையாள ரசிகர்களினுடைய நினைவிலிருந்து நீங்காதவைன்னு சொல்லலாம். நகைச்சுவை கலந்து சமூக நலன் சார்ந்த கருத்துக்களை கொண்ட அவரது திரைப்படங்கள் சமூகத்தில் சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டவை. ஸ்ரீனிவாசனுடைய வசனங்கள் பல கேரளத்தில் இன்றளவும் மீம்ஸ் உள்பட சமூக வலைதள பக்கங்களில் இணையதளவாசிகளின் பயன்பாட்டிலிருந்து நீங்காமல் இடம்பெற்று வருது. இந்த நிலையில் ஸ்ரீனிவாசன் மறைவு மலையாள திரையுலகுக்கு பேரிழப்பாக அமைந்துருச்சு அப்படின்னும் அவருடன் பணியாற்றிய திரைத்துறையினர் தெரிவிக்கிறாங்க. மறைந்த ஸ்ரீனிவாசனுடைய இரு மகன்களான வினீத் ஸ்ரீனிவாசனும் தியான் ஸ்ரீனிவாசனும் கேரள சினிமாவில் முக்கிய நடிகர்களாகவும் இயக்குநர்களாகவும் தனிமுத்திரை பதித்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எர்ணாகுளம் டவுன்ஹாலில் இருக்கக்கூடிய அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்திருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. நடிகர் மம்முட்டி தன் மனைவி செல்வத்துடன் போய் இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காரு. நடிகர்கள் மோகன்லால், திலீப், முகேஷ் உள்பட திரைத்துறை சார்ந்த இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் பலர் அங்கு போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் மாலை 4 மணிக்கு பிறகு அவருடைய உடல்நிலை உதயம்பேரூரில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. அன்னாரது இறுதி சடங்கு கந்தநாட்டில் உள்ள அவரது வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை 10 மணி அளவில் நடைபெற்றிருக்கு. அவருடைய உடலுக்கு காவல்துறை வணக்கத்துடன் அரசு மரியாதையோட இறுதி சடங்கு நடைபெறும் அப்படின்னு முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே அவருடைய இழப்பு மிகப்பெரிய அளவில் சோகத்தை திரைத்துறையினரை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய சார்பாக அவரின் ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்குவோம்.